மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் நம்மோட சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் சுமன் கவி இணைந்திருக்கிறார். பேசலாம். பஸ் நிறைய கேமராக்கள் பொருத்திருந்தீங்க, விலை உயர்ந்த அதிநவீன கேமராக்கள். ஒரு வீடியோல கூட ஒரு ஆதாரத்தை பிடிக்க முடியல. அப்ப யாரை ஏமாத்துறீங்க? கரையின் மொத்த வடிவமே செங்கோட்டையன் தானே. இதுக்கு நீ பிளேன் குசி கொடுத்து விளையாடுறதுக்கு இத்தனை போலீஸும் வேலை சோழியை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுல ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு வெக்கம் இல்லாம கேட்டுட்டு இருக்கிற நீ அரசியல் தலைவனா? உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் துடிச்சிருவேன் சொல்றிய, வெக்கம் இல்ல. நீ எப்படி ஓடுனங்கிறத நாங்க பார்த்தோமே. படத்துல அவ்வளவு சூரப்புலியை ஆடிட்டு அப்படியே அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணிட்டு நேர்ல ஒரு கருத்து சொல்வதற்கு உன்னால முடியல. நீங்க டிராப் அவுட் பத்தி பேசுறீங்க, வெக்கமா இல்ல? பிஜேபியால் ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பப்பட்ட இந்த ரோபாட்டுக்கு ஒரு அவதார நோக்கம் இருக்குது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. ஈரோடு மக்கள் சந்திப்பு தாவிகாவோடது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நடந்த முதல் பொதுக்கூட்டம், பொது வெளியில நடந்த பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தை மற்ற மாநாடுகளும் ஒரே மாதிரி பாக்குறீங்களா, இல்ல இந்த கூட்டத்துக்கும் அந்த மாநாடுகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம் இல்லை. விஜயனுடைய பேச்சு அதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா? எனக்கு தெரிந்து விஜயின் பேச்சிலுடைய தலைகீழான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், மரத்தில் ஏறின ஒரு பையனை வெளியில், அதாவது மேலே ஏறின பையனை கீழே இறங்கு தம்பி, கீழே இறங்குனா தான் நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, ஏதோ ராஜா கீழே இறங்கு ராஜா அப்படின்னு சொல்லி சாப்பாடை கையில் உருட்டிகிட்டே இந்த அம்மாக்கள்லாம் வந்து கெஞ்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது தொண்டர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. அது ஏதோ ட்ராமாட்டிக்கலா இருந்தது. எனக்கு என்னமோ ஒரு திட்டமிட்டு ஒரு ஏதாவது இப்படி ஒன்று நடக்கும், உடனே நீங்க இப்படி சொல்லுங்க, அது வந்து ஒரு உடனே நான் கிஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து என்னன்னா அது என்னவோ இருந்துட்டு போகுது. அது ஸ்கிரிப்ட் இல்லையா அதெல்லாம் வேற. ஆனா ஒரு அரசியல் தலைவன், அரசியலுக்கு வந்திருக்கீங்க, நீங்க வந்து கமாண்டிங்க அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு ஆள் விட்டு எப்போ அதை பாருங்க என்னன்னு, அண்மையில் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அது ஏதோ அதை ஒரு விளம்பரம் மாதிரி பயன்படுத்துறதுங்கிறது நல்லா இல்லை, ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. அந்த பர்சனை கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அவங்க கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா. அது என்னவோ, அது நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுதான் இப்படி ஒருத்தர் ஏறுவாரு, நான் வந்து எப்படியாவது அதை வந்து அதை சொல்லலாங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் இயல்பா ஒண்ணு நடக்கும்போது ஏன்பா அப்படி ஏறுறீங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லியிருக்கணும். இன்னொன்று, நெருக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா பொறுப்புணர்ச்சியோடு நீங்க இப்படி நெருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆட்களை சொல்லியிருக்கணும். ஏன்பா இவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில நம்ம வண்டியை கொண்டு போனாங்க, நிறுத்த வண்டியை, அங்க என்னன்னு பாருங்க நம்ம வாலண்டியர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தா 41 உயிர்கள் வந்து அவ்வளவு நெருக்கத்துல செத்துருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப இது வந்து நான் பொறுப்பு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே விளம்பரம் போட்டுக் கொள்வதற்கான ஒரு நாடகமா தான் விஜய் நடிச்சுக்கிட்டாரே தவிர இதுல வேற எதுவும் மாற்றமா, மற்ற கூட்டத்துக்கு இதுக்கு மாற்றம் இல்லை. மாற்றம்னா அது ஒரு மாற்றம். இன்னொன்று, அரசு சொல்லுகிற, நீங்க வந்து ஒரு நாம்ஸ் சொல்றீங்கன்னா, இத்தனை விதிமுறைகள் சொல்றீங்கன்னா, அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி அடக்கி வாசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை இப்ப செய்யறாரு. நீங்க பாண்டிச்சேரியில போய் கேட்டப்போ பாண்டிச்சேரியில ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கல. அந்த அனுமதி கேட்ட போது வந்து உள்ளது ரொம்ப நேரம் விவாதங்கள்லாம் நடந்துச்சு, கூடியெல்லாம் பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாத்தையும் சப்த நாடியும் அடக்கி கொண்டு சரிங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஒரு அரங்க கூட்டம் மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட்ல வச்சு நடத்திக்கிட்டீங்க. அதுவும் உங்க வண்டிக்கும் அந்த கூட்டத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஃபாலோ பண்ணீங்க. அங்க அதிகமான நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு. ஈசா சிங் எப்படியெல்லாம் உங்களுடைய புசி ஆனந்தை ஹேண்டில் பண்ணாங்கிறத முதற்கொண்டு நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப இந்த விவகாரத்தில் இப்போ வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய அந்த ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி, ஒரு அனுபவம், அது அனுபவம் கூட கிடையாது, அனுபவம் மக்களுக்கு தான், ஆட்சியாளர்களுக்கு தான். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அதை நீங்க என்ஜாய் பண்றீங்க. அதை நாம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கூட்டத்தின் ஆறாவரிப்பை ஒரு இந்த சவுண்டை கேட்கறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கத்த சொல்லி கேட்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது,
இதெல்லாம் வந்து இந்த எஸ்.ஏ. சூர்யா வந்து ஒரு அழுகையை கேட்டு ஆனந்தம் அடைகிற ஒரு சேடிஸ்ட் தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பழைய கதைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கிடலாம். இப்போ கரூர் சம்பவமா இல்ல பழைய இருக்கட்டும், கதை அது இல்ல, நான் சொல்றது வந்து இந்த கூட்டத்திலேயே கத்த சொல்லி கேட்டாப்ல இந்த சவுண்டுக்காகவே நான் வந்து இது பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஆரவாரத்தை ரசிக்கிறார், கூட்டத்தை ரசிக்கிறார். அது முற்றி போனதுக்கு பிற்பாடு இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கிறாரு. 43 நிபந்தனைகள் போடப்பட்டிருக்குது அவருடைய கூட்டத்துக்கு. ம். இது வந்து ஆரம்பத்திலே போடப்பட்டிருந்தனா கரூர் கூட்டத்துக்கு 21 நிபந்தனைங்க. அப்ப இந்த நிபந்தனைகள் போடப்படும் போது நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு எந்த நிபந்தனையும் போடக்கூடாது, மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் போட்டுக்கலான்னு. 17 நிபந்தனைகள் திமுகவுக்கு. சமீபத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டுக்கு 17 நிபந்தனைகளோட தான் அவங்க நடத்தினாங்க. எல்லாத்துக்கும் அவங்க லெட்டர் எழுதி கொடுத்து சரிங்கன்னு ஒப்பந்தம் இப்ப நீங்க 43 நிபந்தனைகளுக்கு பிரமாண பத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்து சரிங்கன்னு ஒப்புதலோட வந்து உட்கார்ந்துறீங்க. இப்ப நீங்க வந்து திமுக அரசே, காவல்துறையே என்னைய பார்த்து பயப்படுதியா, ஏன் என்னை ஒடுக்குது அப்படின்னு நீங்க கேட்கல. இல்ல உங்களுடைய இவங்களால மத்த கட்சிகளுக்குமே நிபந்தனைகள் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படி உங்களால கேட்க ஆமா, முடியும்? நீங்க ஒருத்தன் பண்ற தப்பு, நீங்க ஊர்ல ஏதாவது ஒருத்தர் பண்ணுகிற தப்பால் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டியவோ அல்லது எல்லோரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் திருடிட்டான், அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா வைப்பாங்க, சீக்கிரம் வர்றவங்களை மறுபடியும் சோதிப்பாங்க. சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸை கூட நீங்க நம்பகம் இல்லாமல் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ ஒரு திருட்டு பயலால் ஒட்டுமொத்த ஆபீஸுமே திருட்டு ஆபீஸ் மாதிரி ஆயிருதுல, ஒரு சோதிக்க வேண்டிய நிலைமை வந்துடல. ஒண்ணு வேண்டாங்க, நீங்க பாபர் மசூதி இடிச்சாங்க 6ஆம் தேதி. அந்த 6ஆம் தேதி அதாவது டிசம்பர் 6ல ஃபுல்லா ஒரு பதட்டம் ஏற்படுது இல்லையா? அதே மாதிரி ஒரு ஸ்டாம்பேடை ஏற்படுத்திட்டு வந்து ஒரு குற்ற கும்பல் இது. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து எல்லோரு மேலையும் சந்தேகப்பட வேண்டிய ஒரு தேவை வருகிறது. எங்களுக்கு மட்டும் 41 எதற்குன்னு கேட்காதீங்க. நீங்க சிறப்பான ஒரு பேஷண்ட்டை கூட்டு வரீங்க. நீங்க துணை முதல்வர் உதயநிதி சொல்றாரு, இளைஞர்கள் எல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்டா இருப்பாங்க, அவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு சமீப காலத்தில் இருக்கிறது. கடந்த காலத்துல கிடையாது, எம்ஜிஆர் காலத்துல கிடையாது. எம்ஜிஆர் கடந்த காலத்திலயும் இந்த இளைஞர்கள் எல்லாமே அரசியல் கட்சிகளோட ஈடுபாடுகளோட இருந்தாங்களா, அரசியல் பேசிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கண்டிப்பா இருந்தாங்க. திமுக என்பதே இளைஞர்களால் கட்டுவிக்கப்பட்ட கட்சி தான். இல்ல இப்ப இருக்க மாதிரி பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள்னா கல்லூரி மாணவர்கள் இருந்தாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு அரசியலுக்கு என்ன வேலை? நான் கேட்கறது வந்து எல்லோரும் அரசியலுக்கு உட்பட்டு இருக்காங்க. ஆனா 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் இல்ல 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு அரசியல் தெரிந்திருக்க வேண்டும்னா அது தேவையான அளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது அவங்க பேசுற அளவுக்கு கிடையாது. ஏன்னா 18 வயசு தான் உங்களுக்கு இந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கிற, உங்களை குடிமகனாக ஏற்றுக்கொள்கிற, குடிமகனாகனா வாக்களிக்கிற வயது வந்தவனாக ஏற்றுக்கொள்கிற இடம் அதுதான். எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள்னு சொல்றது மன்னர் ஆகிறதுக்கு உனக்கு 18 வயசு அந்த ஸ்லாப் வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே நான் வந்து இன்னும் கோஷம் போடுவேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பையன் பேசுறான் இல்லையா, கேரளால இருந்து வந்தாங்க, அவங்க எல்லாம் நல்ல ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பேசுறான் இல்லையா, அப்படிதான் இருக்கும். வெள்ளையா இருக்குமே பொய் சொல்ல மாட்டாங்கிற கதை தான். கேரளாவில இருந்து எப்படி நல்ல ஓட்டு போட முடியும்? ஆமா, கேரளாவில இருந்து கூட்டம் நிறைய வந்திருந்தாங்க, கேரளாவில இருந்து வந்திருந்தாங்க, ஆந்திரால இருந்து இருந்தாங்க, எல்லாரும் ஓட்டு போடுவாங்கங்கிறான். அது எப்படி முடியும்? அது கள்ள ஓட்டு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நல்ல ஓட்டாவே போடுவாங்கங்கிறான். அப்போ 10 படிச்ச ஒரு பையனுக்கு அவ்வளவுதான் தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு தெரியுது தெரியலைங்கிறத தாண்டி மிகச்சிறிய குழந்தைகளை எல்லாம் விஜய் மேல இருக்கிற ஒரு ஆசை தாங்க. விஜய் ஒரு நல்ல நடனம் ஆடுவாரு, அப்படி கொஞ்சி பேசுவாரு, படத்துல மாசா சீன் நடிப்பாரு. மற்றபடி அந்த மக்களுக்கு அரசியல் என்ன? அவர் சொன்னாருன்னு சொன்னதுக்காக என்ன சர்க்கார் படத்துல இந்த டிவி பெட்டியை உடைச்சாங்க, ஒரு பையன் ட்ரில்லிங் மிஷினை தூக்கிட்டு போய் அதை வீட்டையே உடைச்சான். அதாவது ஜெயலலிதா படம் இருந்துச்சு, அந்த படத்தோடு சேர்த்து உடைச்சான். இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாரு? நாங்கள் இலவசங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இலவசத்தை இலவசம்னு அசிங்கமா சொல்றதுதான் தப்பு, அது எங்களுடைய உரிமைங்கிறாரு. அப்படி இலவசம்னா சொன்னிச்சு தமிழ்நாடு அரசு, உரிமை தொகைன்னு சொன்னிச்சு. அரிசி என்ன சொன்னாங்க? இலவச அரிசினா விலையில்லா அரிசின்னு சொன்னாங்க. ஏன் புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க? நீ யாருப்பா? நான் என்ன சொல்றேன், உனக்கு முதல்ல அரசியலே தெரியல. இல்ல பொன்முடி அவர்கள் இந்த இலவச பஸ்ஸை தானே ஓசி பஸ் அப்படின்னு சொன்னாங்க. பொன்முடி அவர்கள் சொன்னாங்க, ரைட்டு. அவர்கள் சொன்னதுனால அது எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. திமுக ஏத்துருச்சா? பொன்முடியினுடைய பேச்சை திமுக ஏற்றுக்கிடுச்சா? அதனாலதான் அவர் பதவியை இழந்தாரு. அது எவ்வளவு பெரிய நிகழ்வானுச்சு. வெறுமனே மக்களுக்கு கொடுக்கிற, நீங்க மக்கள் வைத்த வேலைக்காரர்கள் அப்படிங்கிற உணர்ச்சி நிலை உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற பொது உளவியல் இருந்து நாங்க பேசுறோம். நீங்க 41 பேரை இடிச்சு தள்ளி போட்டு நீங்க பாட்டு சொகுசா ஓடி போயிட்டு வாரீங்கன்னா இன்னும் ஆட்சிக்கே வரல. அப்போ உங்களுக்கு இவ்வளவு சொகுசு கிடைக்குன்னா பொன்முடி சொன்னதை விட மிக மோசமான நிலைமை இல்லையா?
சதி நடந்துருச்சு, அது நடந்துருச்சு. சதி கோட்பாடுல இன்னைக்கு வரையிலும் சதி நடந்துக்காக ஒரு அடையாளத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சுச்சா? வெக்கமா இல்ல? நான் கேட்கறேன். இவ்வளவு பெரிய கட்சி நடத்துறீங்க, உங்க பஸ் நிறைய கேமராக்கள் பொருத்திருந்தீங்க, விலை உயர்ந்த அதிநவீன கேமராக்கள். ஒரு வீடியோல கூட ஒரு ஆதாரத்தை பிடிக்க முடியல. அப்ப யாரை ஏமாத்துறீங்க? அப்ப இவ்வளவு பெரிய நான் என்ன சொல்றேன், அவர்களை எல்லாம் பார்த்து கை காட்டுவதற்கு முன்னாடி உங்க கட்சியில சேர்ந்த ஒரு பொண்ணு மேடையில் இறங்கி ஓசி பஸ் வேணுமா வேண்டாம் யாரு கத்துனா? இந்த பேட்டர்னை யாரு உருவாக்குனது? சத்தமா கேட்கல, கத்துங்க பிகில் அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், என் பக்கம் இருப்பீங்களான்னு சொல்றத இதே பேட்டர்னை அப்படியே அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுது. ஓசி பஸ் வேணுமா, ஓசிக்கு 1000 ரூபாய் வேணுமா அப்படின்னு சொன்னது யாரு? இன்னும் ஆட்சிக்கே வரல, இன்னும் திட்டங்களே நிறைவேற்றல, எந்த இடத்துலயும் உங்களால ஒரு சின்ன கவுன்சிலர் போஸ்டிங் கூட ஜெயிக்க முடியல. ஆனா நீங்க அதை ஓசி கீசின்னு பேசுறதுக்கு ஆள் விட்டுட்டு இங்கோடி நாங்கள் இலவசங்களுக்கு விரோதமானவர்கள் இல்ல, ஓசின்னு சொல்றதான் எதிர்க்கிறோம்னா சொல்றதே உங்க ஆளுதான் அப்படின்னு என்னோட கருத்து. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த இலவசங்கள் எல்லாமே மக்களோட வரி பணம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு எல்லா பொதுக்கூட்டங்கள்லயுமே இது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். திமுகவை சாடி பேசுவது. இந்த வாட்டியும் திமுக ஒரு தீய சக்தி, நாங்க ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? தூய சக்தி அப்படின்னா நான் என்ன கேக்குறேன், ஃபார்மலான ஒரு கட்சிங்க. அந்த கட்சி எல்லாரோடையும் சேர்த்து கூட்டணி அமைச்சுக்கிடும், எல்லா நடைமுறைகளையோட இணைந்து நடந்துக்கிடும். அந்த கட்சிக்கு பெரிய கொள்கையின் மீன்ஸ் என்னன்னா ஆட்சியை பிடிப்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு இருக்கும். நீங்க தூய சக்தி. தூய சக்தினா ஏற்கனவே பழைய அழுக்கடைந்த ஆட்கள் எல்லாம் உங்களோட சேர்த்துக்கிட மாட்டீங்க. ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, நீங்க ஒரு புது ஃபோர்ஸ், நீங்க தூயவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை உள்ளவர்கள். அப்படி தூயவர்களா இருக்கீங்களா? எப்போது செங்கோட்டையன் உங்க கட்சியில சேர்ந்தாரே அப்போதே முடிஞ்சு போச்சு உங்களுடைய தூய்மையெல்லாம். கரையின் மொத்த வடிவமே செங்கோட்டையன் தானே. நான் ஏற்கனவே இதே இடத்துல சொல்லியிருக்கிறேனே, வாச்சாத்தி சம்பவத்துல குத்துயிரும் கொலையுயிருமாக எத்தனை பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, எத்தனை ஆண்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அடித்து கைகால் முறிக்கப்பட்டது. அத்தனை குற்றவாளிகளையும் 150க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளையும் தப்பிப்பதற்கு வேலை செய்தவர் அவரு வன இலாக்காவின் மந்திரியாக இருக்கும்போதுதான் நடந்துச்சு. அவர் அதே காலகட்டத்தில் ஜீவா போக்குவரத்து கழகத்தின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். ரெண்டுமா இருந்தார். ஒரே நேரத்தில் 2 மந்திரியா இருக்கிறார். வனத்துறைக்கும் அவர் தான், போக்குவரத்துக்கும் அவர் தான். இப்படி 2 துறையிலையும் இருந்து ஒரே காலகட்டத்தில் மிகப்பெரிய குற்றங்களை இழைத்த ஒரு குற்றவாளி கன்விக்டடு. அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்று எப்படியோ அதை தாஜா பண்ணி வாங்கிட்டு வந்தார். எது? இந்த ஜீவா போக்குவரத்து கழக விஷயத்தில். இப்படிப்பட்ட நபரை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்க கரைபடியாதவர்கள், அதாவது தூய சக்தின்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லை. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஒருவேளை நீங்க இப்படி பேசுறதா இருந்தா, நீங்க எம்ஜிஆரை சொன்னீங்க, எம்ஜிஆர் மேலேயே பல ஊழல் வழக்குகள், பல குற்றச்சாட்டுகள் உண்டு. எம்ஜிஆர் அப்பழுக்கற்றவர் கிடையாது. அதே மாதிரி நீங்க பெரியார் அண்ணான்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதாவை ஒரு வரிசையில சொல்றீங்க. தீய சக்தின்னு திமுகவை அழைத்ததுல எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து ஜெயலலிதாவை சொல்றீங்க. ஜெயலலிதா எவ்வளவு பெரிய தீய சக்தி! அவர் ஒரு கன்விக்டட் குற்றவாளி. அவர் கிரிமினல். அவர் A1. சரிங்களா? அதனாலதான் திமுகவில் கேட்டாங்க, எங்கள்கிட்ட அமித்ஷாவை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி, எங்களிடம் நாங்கள் ஊழல்வாதிகள் குற்றவாளிகள்னு நீங்க சொல்றீங்களே, எங்களிடம் குற்றம் பண்ணோங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? ஜெயலலிதா, நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க, ஜெயலலிதாவிடம் 27 கிலோ தங்கத்தை எடுத்தார்களே, அது என்ன ஜெயலலிதா ஒலிம்பிக்கில் ஜெயித்து வந்த தங்கமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. சரிங்களா? 27 கிலோ தங்கம் உங்ககிட்ட. ஜெயலலிதா ஊழல் செஞ்சாங்கன்னா அது அதிமுகவோட பிரச்சனை, அது எப்படி தாவேக்காவோட பிரச்சனை பேச முடியும்? அதாவது நீங்க தீய சக்தின்னு சொன்ன வரிசைய சொல்றீங்க இல்லையா? திமுகவை தீய சக்தின்னு சொன்னது யாரெல்லாம்? எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாரு, இப்ப நான் சொல்றேன். சொல்லி அவர்கள், அதாவது திமுகவை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள், அவர்கள் போனார்கள். அதுக்கப்புறம் நீங்க முயற்சிக்கிறீங்க, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல. இப்ப இந்த வரிசையத்தான் நான் சொல்றேன். ஜெயலலிதாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, ஏதோ ஒரு வகையில் ஜெயலலிதாவை நீங்கள் வரிந்து கொள்றீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், அதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவர்களை வரிந்து கொள்வதற்கு இல்லையா, அது ஒண்ணும் திருட்டு கிடையாது. அவர்கள்லாம் பொது தலைவர்கள்.
அண்ணா பொது தலைவர், எம்ஜிஆர் பொது தலைவர், நீங்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்ல அதிமுகவுக்கு கொஞ்சமாவது சூடு சுருத்து இருந்துச்சுன்னா, எப்பா அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் எங்களுடைய கட்சியை தொடங்கியவர் அவரு, நாங்க எங்களுடைய கட்சியின் தலைவராக இவர்களை எல்லாம் முன்னோடியா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்வினை ஆற்றி இருக்கணும்ல. ஒண்ணும் செய்யல. ஏன்னா எக்ஸாக்டா அதிமுகவை குறிவித்து தான் அவர் சொல்றாரு. இல்ல இத பார்க்கும்போது அதிமுகவோட தலைவர்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து தன்னோட தலைவர்களா அவர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இத பார்க்கும்போது அதிமுகவோட இடத்தை தாவேகா ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுதா? அதாவது ஸ்கெட்ச் அவனுக்கு இல்ல உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லுவார்ல ஒரு படத்துல, இந்த பாபி சிம்மா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியான ஒரு இதுதான். ஸ்கெட்ச் திமுகவுக்கு இல்லப்பா, காலி பண்ண வேண்டியது நான் உன்னையே தான் காலி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா. அதுதான் மெயின். ரெண்டாவது நானு. ரெண்டாவது இடத்துக்கு ஆள் இல்லை. அது அதிமுக இல்லை. எதிர்கட்சி என்கிற இடத்தில் நீங்கள் இல்லை. நீங்க இதை யார் சொல்லிட்டு இருந்தா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலும் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலும் சீமான் இப்ப வரலும் சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் தான் ஆல்டர்னேட் ஃபோர்ஸ், திமுகவை வீழ்த்த வந்த சரியான ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி RSS மேடையிலையும் போய் வெக்கம் இல்லாமல் கடப்பாறையை, பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து திமுகவையோ அல்லது திராவிட சூறையோ இடிப்பேன்னு சொல்லுகிற ஒரு பார்ப்பன அடிவருடியாக, சனாதன கைக்கூலியாக, பகிரங்கமான ஒரு காவி கூடாரத்தின் பிரதிநிதியாக அவர் மாறி போனாப்ல. நீங்க சொல்லல, நீங்க பகிரங்கமா இல்ல, மற்றபடி அதே வேலையை தான் செய்யறீங்க. தாவேகாவை சொல்றேன். தாவேகா அதே வேலையை செய்கிறது. திமுகவை வீழ்த்துவதற்கு நான் தான், மற்றவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுகவின் இடத்தையும் அங்க இல்லாமல் பண்றாங்க. ஏன்னா அதிமுக தலைமையற்று இருக்குது. அங்கே வெற்றிடம் விழுந்துச்சுன்னு சொன்னார்ல 2021க்கு முன்னாடி, 2019 ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா, அதைத்தான் இவர் சொல்லாமல் சொல்றாரு. அங்க வெற்றிடம் இருக்குது, அதை நாம் நிரப்ப போறேன். களத்தில் இல்லாதவங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், களத்தில் இல்லைங்கிற வார்த்தை சொல்லலாமா? களம்னா என்ன? வாட் இஸ் களம்? வந்து ஒரு 30 மீட்டர் இடைவெளியில அங்கோடி தொண்டர்களை நிறுத்தி வச்சு அதுக்கு 1000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்களை போட்டு நெருக்கி இங்க நின்றுகிட்டு டாட்டா காட்டி ஃபிளைங் கிஸ் கொடுக்கறதா களத்துல நின்று வேலை செய்யறது? இது எவ்வளவு கேவலமான ஒரு நடவடிக்கை! இதுக்கு நீ பிளேன் குசி கொடுத்து விளையாடுறதுக்கு இத்தனை போலீஸும் வேலை சோழியை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுல ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு வெக்கம் இல்லாம கேட்டுட்டு இருக்கிற நீ அரசியல் தலைவனா? இந்த மக்கள் பிரச்சனைக்கு நீ என்ன வந்த? நான் என்ன கேட்கிறேன், திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழ்நாடே கொந்தளிச்சுது. சங்கி அஜெண்டாவில் சனாதன கூட்டம் ஃபுல்லா, பாஜக கூட்டம் ஃபுல்லா அவ்வளவு வீரியமாக வேலை செஞ்சுது. சரிங்களா? அதுக்கு ராம ரவிக்குமாரினுடைய அந்த கேஸுக்கு நீங்க என்ன பதில் வினையாற்றுங்க? ஒரு வார்த்தை இல்ல. இந்த கேஸ் வந்து கோர்ட்ல வந்து விசாரணையில இருக்கும்போது அதை பத்தி எந்த ஒரு கருத்துக்களுமே சொல்றது தவறு அப்படிங்கிறாங்களே. இதெல்லாம் அதாவது சிபிஐ கேஸ், ஏன் விஜயனுடைய கேஸ், அது இப்போ கரூர் கேஸ் தான் இருக்குது, பதில் சொல்லலையா? நீங்க சொல்லலையா? நாங்க சொல்றது, மற்றவங்க சொல்றதை விட்டுருங்க. மற்றவங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும், அதனால உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா சதி நடந்துருச்சு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டுன்னு கூச்சம் இல்லாமல் எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னீங்க? குற்றம் நிரூபிக்கப்படல, விசாரணை போய்கிட்டு இருக்கு அல்லது விசாரணைக்கு உட்பட்டு இருக்குது, நீங்க எப்படி சொல்லலாம்? அப்போ உங்களுடைய கட்சியை சேர்ந்த புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் ஓடி ஒளிகிறாரு, வெக்கமா இல்ல? நான் என்ன சொல்றேன், நீ கட்சி தானே நடத்துற, இந்த மக்களுக்காக தானே, உங்களுக்காக வந்தேன், உங்க விஜய், உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் துடிதுடிச்சிருவேன் சொல்றிய, வெக்கம் இல்ல? நீ எப்படி ஓடுனங்கிறத நாங்க பார்த்தோமே, ஒரு மைக்குக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு திராணி இல்ல. நீ பேசுற, நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு தூசி துரும்பு பட்டுருச்சுன்னா கூட என்னால துடிக்க முடியாது. இன்னும் நாங்கள் 40 பேரை இழக்கணுமா? அங்க 41 பேரு, விக்கிரவாண்டியில 6-7 பேரு, அதற்கு பிறகு மதுரையில நிறைய பேரு, பல்வேறு இடங்கள்ல ஸ்டாம்பேட்ல மயக்கம் முடிஞ்சு விழுந்தாங்க நூற்றுக்கணக்கான பேர்கள். இதெல்லாம் வெளியில தெரியல. இல்ல, இந்த கதை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப அவர் பக்குவப்பட்டு இப்ப நடத்தின கூட்டத்துல எதுவுமே நடக்கலையே. நான் சொல்றது வந்து திருப்பரங்குன்ற விவகாரம் கேஸ் உள்ள இருக்குது, அதனால பேச மாட்டேன்னு சொல்றதே ஒரு அயோக்கியத்தனங்கிறேன். ஈரோடு மண்ணுல போய் நின்றுகிட்டு காளிங்கராயன் கட்டிய அணை, ஈரோடு கடப்பாறை 2வது ஒன்று, அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். சமூக நீதியை அதை வந்து தூக்கி நிறுத்திய ஈரோடு கடப்பாறை, அப்படி இப்படிலாம் என்னென்னலாமோ சொன்னீங்களா? அடிமைத்தனத்தை உடைத்தறிந்த கடப்பாறை பெரியார்னு
அவர் தான் முதலாக சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தினாரு. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசினாரு. அவ்வளவு பேசுனீங்கல்ல. சட்ட எரிப்பை நடத்தினாரு 52ல. சட்டத்தை எரிச்சாருங்க. முதல்ல சட்டம் நீ 50ல எழுதி வெளியில வந்த உடனே அவர் சட்டத்துல நம்மளை சூத்திரன் என்று சட்டமே போட்டான். இந்த பகுதி நீங்களாக மத்த இதெல்லாம் நான் எரிக்கிறேன்னு சொல்லி எரிச்சாருல்ல. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ சட்டத்தை மதிப்பேன், கோர்ட்டுக்குள்ள அது இருந்துன்னா நான் பேச மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய எஸ்கேபிசம். அப்போ நீ இதை பேச மாட்டே, எதை திருப்பரங்குன்ற விவகாரத்தை பேச மாட்ட, அதுல அதிமுக என்ன மாதிரி பிளே பண்ணுதுங்கிறத பேச மாட்ட, பாஜக எப்படி அயோக்கியத்தனம் பண்ணுதுங்கிறத பேச மாட்ட, சங்க பரிவார கூட்டமும் இந்த நீதிமன்றத்தின் நீதிபதி எப்படி அவர்களுக்கு சாதகமா வேலை செய்யறாரு, எப்படி பேசுறாருங்கிறத பத்தி பேச மாட்ட. அது தீர்ப்பு, அவர் சொல்றது, அதை பேசக்கூடாது. இல்ல நீங்க இப்ப சொல்றது எல்லாமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை எப்படி விஜய் பேசணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க? இதுதான், இது ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் சொல்லக்கூடாது இதெல்லாம். அதாவது அது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இது நீங்க சொன்னா கூட பரவாயில்லைங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், அல்லது நீங்க ஒரு விஜய் மேல அபிமானத்துல கேட்கறீங்க. பொது வழியில விமர்சனம் இருக்கு. பாசு, இங்க களத்துல இல்லாதவங்க எல்லாம் பத்தி பேச மாட்டேன் பாசு. இங்க இந்த ஆட்டையிலேயே கலந்துக்கலாதவங்களை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை பாசு. நீங்க சொல்றத ஆட்களெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா இதுதான் மிகப்பெரிய தப்பித்தல், எஸ்கேபிசம். நான் என்ன சொல்றேன், ஒரு படத்துல இவ்வளவு பெரிய வில்லன்கள் வந்து நிற்கும் போது, பிரச்சனைகள்லாம் சூழ்ந்து நிற்கும் போது, ஒருத்தன் எகிரி குதிச்சு ஹீரோன்னு காமிக்கிறோம், தப்பிச்சு ஓடிட்டான்னா அவன் என்ன சொல்லுவோம்? அவன் அசகாய சூரனா? அவன் படு கோழை இல்லையா? இதுதானே படம் காமிக்குது. நீ படத்துல அவ்வளவு சூரப்புலிய ஆடிட்டு அப்படியே அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணிட்டு நேர்ல ஒரு கருத்து சொல்வதற்கு உன்னால முடியல. நீ திமுகவை என்ன வேணாலும் பேசிய. நான் என்ன சொல்றேன், நீ பாண்டிச்சேரியில போய் கூட திமுகவை திட்டின, அது கேவலமான ஒரு விஷயம். ஆளுகிற கட்சியை திட்டுறதுக்கு விட்டுட்டு நீங்க பாண்டிச்சேரியில தான் முதல்ல நாங்க ஆட்சி பிடிப்போம் அப்படிலாம் பேசுறீங்கல்ல. அப்படின்னா நீங்க பாண்டிச்சேரியின் ரங்கசாமி எல்லாம் திட்டிருக்கணும், ரங்கசாமி அங்கிள் அப்படின்னு பேசியிருக்கணும். அதை பேசல. அவங்க ஆட்சி நல்லாட்சி அப்படிங்கறத புகழ்ந்துட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுடைய அதாவது அவதார நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்லாங்க. நீங்க சனாதன பார்ப்பனியம் ஒவ்வொரு கதையை சொல்லும். அந்த கதையில இவனை ஹீரோன்னு சொல்லும். கிருஷ்ணனை ஹீரோ. ஏன் கிருஷ்ணன்? அவன் இதை அழிக்க வந்தான். இது வாமன அவதாரம். அவன் எதுக்கு? அவன் இன்னொரு அசுரன் கொண்டு போய் பூமியை வச்சுட்டு வந்துட்டான், அவனை அழிக்க வந்தான். இப்படி ஒவ்வொரு அவதாரத்துக்கு, ராம அவதாரத்துல இலங்கேசனை அழிக்க வந்தான், வாமன அவதாரத்துல மகாபலியை அவன் அழிக்கல, அவனுடைய கர்வத்தை அழிக்க வந்தான். இப்படி அவருடைய அவதார நோக்கங்கள் உண்டு. அதே மாதிரி விஜய்ங்கிற இந்த தயாரிக்கப்பட்ட சிப் எழுதி கோடிங் எழுதி மூளைக்குள்ள புகுத்தப்பட்டு பிஜேபியால் ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பப்பட்ட இந்த ரோபாட்டுக்கு ஒரு அவதார நோக்கம் இருக்குது. அது ஒருபோதும் அது திமுகவை அழிப்பது மட்டும்தான், அல்லது திமுகவை எதிர்த்து பேசுவது மட்டும்தான். திமுக அழிக்கிறதுங்க, அதான் சொல்லிட்டேனே, தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க. சரிங்களா? தீய சக்தின்னு சொன்னவங்க எல்லாம் கொடூரமான சக்தியா இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் நானும் அதே வரிசையில வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை அமித்ஷா, மோடி எங்கேயாவது வாயில வந்திருக்கா? இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு வார்த்தை கனவிலும் கூட வரலையே. இல்ல கொள்கை எதிரி யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாஜகன்னு சொல்ல வச்சாங்களே. அதைத்தான் சொல்றேன். கொள்கை எதிரி யாரு நீங்க சொல்லிருங்க. நான் ஒரு ட்ரிப் சொல்லிட்டேன். பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொல்லும் போதே பாசிசம்ங்கிற அந்த டேம அவ்வளவு கொடூரமான நடவடிக்கையை எவ்வளவு இலகுவாக ஆக்குனாப்ல. முசோலினியும் ஹிட்லரும் கொன்று குவித்த மக்களின் அளவு என்ன? அதே மாதிரியான நெருக்கடிங்க நடக்கலையா? ஒரு நாள் அறிவிப்பில் ஒட்டுமொத்த ரோட்ல நோட்டும் செல்லாது, ரூபாயும் செல்லாது. கல்யாணம் காட்சி வச்சிருந்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஒரே நாள் ஓவர் நைட்ல கொரோனா அறிவிப்பு, எல்லாரும் நடந்தாங்க ரோட்ல. ஒரு ரோட்ல வந்து போனவங்க வட இந்திய தொழிலாளர்கள் இங்க இருந்து போனவங்க, குறிப்பிட்ட ஒரு ரயில்வே பகுதியில நடந்து போனவங்க தண்டவாளத்திலே படுத்திருந்தாங்க. ரயில் ஏறி 15 பேர் செத்து போனாங்க. இதைத்தான் நம்ம பாசிசங்கிறோம். இன்னைக்கும் இதை விட சிறிய நகரங்களுக்கெல்லாம் வந்து ரயில்கள், மெட்ரோ ரயிலை கொடுத்துட்டு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் கொடுக்காம இருக்கிறது தான் நம்ம பாசிசங்கிறோம். அப்படிப்பட்ட நெருக்கடியெல்லாம் தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்குது. 28க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள்
செத்து போயிருக்காங்க நீட்னால. இது வரைக்கும் சரிங்க, ஒட்டுமொத்த இந்தியா, அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு வேண்டாங்கிறீங்களா, விட்டுருங்க. கல்வி வந்து கண்கரண்ட் தானே, நீங்கள் ஒத்திசைவு தானே, நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு விட்டுறோன்னு சொல்லிட வேண்டியதானே. எவ்வளவு வலிந்து திணிக்குது, எத்தனை மாணவர். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. மனித வளம்ங்கிறது என்ன அப்படின்னா, மனிதர்கள் எல்லோரும் வளம் கிடையாது. 18 வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டு போடலாம், எல்லோரும் மனிதர் ஒரே தரம். ஆனால் ஒரே நிறை கிடையாது. எப்படின்னா, நீங்கள் 300 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஒகேஷனல் குரூப் எடுப்பீங்க, இல்லைன்னா ஹிஸ்ட்ரி குரூப் எடுப்பீங்க. 350 எடுத்தீங்கன்னா சயின்ஸ் எடுப்பீங்க. 400 மார்க்கு மேலே எடுத்தா தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வர முடியும். அந்த மேத்ஸ் பயாலஜி எடுக்க முடியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கும். அப்போ அந்த அறிவின் தளத்தை வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பையன் இல்லைன்னா ஒரு பொண்ணு அவங்க நீட்டு கோச்சிங்காக வந்து அவர்கள் அதில் முயற்சி பண்ணி இறந்து போறாங்கன்னா எவ்வளோ ஐக்யூ லெவல், எவ்வளோ அறிவாற்றல் இருக்கணும். நீங்க நீட்டு அனிதா செத்ததுக்கு போய் நின்னீங்கல்ல, அந்த அனிதா நீங்க டிராப் அவுட், பத்தி பேசுறீங்க, வெக்கமா இல்ல? ஒரு அனிதா இல்ல, தெரிந்து எடுக்கப்பட்ட ஆற்றல் நிறைந்த பெண்கள் தான், குழந்தைங்க தான் நீங்க படிக்குது. ஜெகதீசன் பையன், அவங்க அப்பாவும் சேர்த்து இறந்து போனாரு எங்க குரோம்பேட்டையில. அவர்களெல்லாம் யாரு? அந்த பையன் இறந்த போது அவனோடு சேர்ந்து படித்த இன்னொரு பையன், அந்த பையன் சொல்றான், ஜெகதீசன் என்னையோட நல்லா படிப்பான், எங்க அப்பா கிட்ட காசு இருந்துச்சு, எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு, ஜெகதீசனுக்கு பணம் இல்ல, ஒரே காரணத்துக்காக இறந்து போயிட்டான்னு கதறினானே. அப்போ இப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட பொறுக்கி எடுத்த சிறந்த முத்துக்களை எல்லாம் சிதறடிக்கிற வேலைகளைத்தானே இந்த ஒன்றிய பாஜக அரசு திட்டமோட்டு செய்து. இதை குறித்து வாய் திறந்து பேசுறதுக்கு உனக்கு வாய் வேணும் இல்லையா? நன்றி சார்.